புரியுதா உனக்கு? தாவலாம் நீ பேசினாத உனக்கு மரியாதை. ஸ்ட்ரைட்டா இது அந்த பூந்தமல்லி பைபாஸ் இறக்கிறீங்களா? பைபாஸ்ல எங்க சொல்றீங்க? கொஞ்சம் அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கு. இந்த இடத்துல பஸ் வருமே? இல்ல, அங்க வந்து கூட்டம் அதிகமா இருக்கும். இது திருவிழா நீங்க. இந்த பெல்ட் சீட் பெல்ட் போட்டுங்க. சரி. பேர் என்னடா? கமலேஷ். கமலேஷ் இந்த அயன் படத்துல வந்தாரு அவரா? சாலா கமலேஷ். பரவாயில்ல, கமலேஷுக்கும் எனக்கும் கொஞ்சம் லிங்க் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே 2 பேர் வந்துடுறாங்க நம்ம வண்டியில. நீங்க என்ன செய்றீங்க? நான் வண்டி தான் ஓட்டுறேன். சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் இந்த வீட்டுக்கு போயிடுறேன். இன்னும் சாப்பிடலாம். இல்ல, மணி ஆகுது, 2 நாளாவது. அது ஃப்ரெண்டுக்கு கேக் கட்டணும்னு சொன்னாங்க, ஸோ அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துட்டாவா? என்ன படிக்கிறீங்க? பிகாம் சிஎஸ். பிகாம் சிஎஸ். ஃபைனல். சிஎஸ்க்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? கார்ப்பரேட் செக்ரட்டரி. கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். வாயில வரல. அது ஏன் எடுத்தோன்னு எனக்கும் தெரியல. நீங்க சிஏ எடுத்துருக்கலாம். நீங்க சிஏ எடுத்திருந்தீங்கன்னா ஆடிட்டரா போறதுக்கான நல்லா இருந்திருக்கும். எந்த காலேஜ் சொன்னீங்க? எஸ்ஏ காலேஜ். சொந்த ஊரு? நெய்வேலி. பரவாயில்ல. படிச்சு முடிச்சுட்டு என்எல்சில வேலைக்கு கேட்பீங்களா? அது தெரியல. ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கணும். ஏன்னா கேம்பஸ்ல வந்து செலக்ட் ஆகிறதுலாம் வந்து நம்பிக்கை இல்லை. இல்ல, என்எல்சில கிடைக்குமா உங்களுக்கு? இது கிடைக்காது. நான் சொல்ற மாதிரி போனீங்கன்னா கிடைக்கும். ஒரு பொட்டு ஒண்ணு வச்சீங்க, வாயில ஏதோ ஒரு பாக்கு ஒண்ணு போட்டுக்கிட்டு ஹிந்திக்கார மாதிரி நீங்க உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த மாதிரி பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு கூட்டமா இருக்குது, வண்டி இல்லைன்னு சொல்லி இப்போ நீங்க லிஃப்ட் கேட்டீங்க. நான் உங்களுக்கு இப்ப இது என்ன, இது ஒரு உதவி. கரெக்டு தானே? உங்களை நான் லிஃப்ட் கேட்டீங்க, நான் இப்ப கொடுக்கணும் அவசியம் இல்லைல்ல. இப்ப கொடுத்தேன், அப்ப இது ஒரு உதவி. இப்ப நீங்க வந்து எனக்கு கை மாறி என்ன செய்வீங்க? நீங்க இதுக்கு பதில் வந்து என்ன செய்வீங்க? ஒண்ணு காசு கொடுக்கணும். நம்ம எவ்வளவு தூரம் போறோமோ அதுக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுக்கணும். இப்ப நான் காசு எனக்கு வேணாம், அதுக்கு பதிலாக ஒரு உதவி உங்களுக்கு நான் திருப்பி கேட்கறேன். எனக்கு பண்ணுவீங்களா? நீங்க கண்டிப்பா பண்ணணும். சொல்லிட்டு அப்புறம் நான் பண்ண மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு உதவி பண்ண மாதிரி எனக்கு யாரும் உதவி பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுல வந்து எங்க மாமா ஒருத்தர் இருக்கிறார், தாய் மாமா. அவருக்கு வந்து கரெக்டா ஒரு 39-40 வயசுட்டு ஆயிடுச்சு. இன்னமும் வந்து கல்யாணம் ஆகல. அவர் வந்து லைட்டா வானவில் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி. சொல்றீங்க? ஆமா. அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு கல்யாணம் பண்ண வீட்டுல எல்லாம் கேட்டாங்க. வேணாம், நான் பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏதாவது பையனா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரு. நானே எவ்வளவு சொல்லி பார்த்தேன், வீட்டுல எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்க மாட்டேது அவரு. அதனால நீங்க எனக்கு பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா எனக்கு ஒரு பையனை பண்ணி வைங்க, எல்லாம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்றாரு. சரி, நானும் என்ன பண்ணலாம், சரி நம்ம என் லவ்க்குலாம் அவர் சப்போர்ட் பண்ணாரு. சரி, நம்மளும் சப்போர்ட் பண்ணாரு, நம்மள கல்யாணம் பண்ணி வச்சாரு மாமா. இப்ப அவருக்கு எதாவது பண்ணணும்ல. இல்ல, எனக்கு அவர் என்னதான் வானவில இருந்தாலும் நம்ம மாமா தானே, விட முடியாது இல்ல. அதனால இப்ப நீங்க எனக்கு என்ன உதவி பண்றீங்கன்னா, இப்ப அவருக்கு கல்யாணம் பண்ற மாதிரி, சரிங்களா? இப்ப அவர் வந்து நம்ம ஏமாத்துறோம். நீங்க வந்து அவர் கூட நீங்க குடும்பம் நடத்த தேவையில்ல. சும்மா ஒரு நாள் வந்து அவர் வந்து தாலி கட்டுவாரு, நீங்க தாலி கட்டிட்டு ஒரு நைட்டு மட்டும் அவர் கூட நீங்க இருங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்க. நீங்க விளையாட்டு விஷயமா இதெல்லாம் சும்மா இருக்கா? உங்களை குடும்பம் நடத்த சொல்லலாம் நானு, புரியுதா உங்களுக்கு? அவர் கூட நீங்க இருக்க தேவையில்ல. ஒரு நாள் அவரை ஏமாத்தணும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஏமாத்துறோம். கல்யாணம் ஆயிடுச்சுன்ற அதை இதை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து நான் அவர்கிட்ட சொல்லிப்பேன், உன் பொண்டாட்டி வந்து யாரு கூட ஓடி போயிட்டா அப்படின்னு நான் சொல்றோம். நீங்க ஓடி போன மாதிரி நைட்டா ஓடி போன மாதிரி நான் காட்டிப்பேன். புரியுதுங்களா? போறோம்,
நான் வந்து இது மாதிரி ஆள் ரெடி ஆயிடுச்சு மாமான்னு சொல்றேன். அவர் தாலி கட்டுவாரு. எங்க போறோம்? அதான் வேணாண்ணா, எனக்கு ஓரமா கூட விட்டுருங்க. அதான் நான் இறக்கி விடுறேண்ணா. நீங்க வந்து எனக்கு அத்தையா இருக்கும் போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா இறக்கி விடுறேன். வேணானே சொல்லுங்க, அத்தையா இருக்கும் போது. நான் என்ன சொல்றேன், தாலி கட்டுவாரு, ஒரு நைட்டு மட்டும் அவர் கூட நீங்க இருங்க, சரிங்களா? அது எனக்கு போதும். உங்களுக்கு ஏதாவது காசு போனோம் இல்ல, அவருக்கு சொத்து எல்லாம் அதிகமா இருக்கு. அவருக்கு என்ன வேணா இருக்கட்டும், நான் என்ன பண்ணிட்டேன் அதுக்கு. அப்படி இல்லன்னா உங்களுக்கு இது மூலியமா வந்து நான் ஏதாவது ஒரு பெனிஃபிட் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு வந்து மெயின் ரோட்ல வந்து 3 சென்ட் இடம் இருக்கு பருத்திக்கோட்ல. இருக்கட்டும், உங்களுக்கு எழுதிங்க 2 அபார்ட்மெண்ட்ல இருந்து வாடகை வருது, அதுல ஒண்ணு நீங்க வச்சீங்க. ஏன்னா மாமாக்கு ஒண்ணு அத்தைக்கு ஒண்ணுன்ற மாதிரி ஆயிடும். நாங்க நடுவில் வரமாட்டோம் சொத்து பஞ்சாயத்துக்கு. புரியுதுங்களா? தாலி கட்டி அவர் கூட ஒரு நாள் மட்டும் நீங்க இருக்கணும். மறுநாள் காலையில ஏஞ்சி நீங்க எங்க வேணா போயிடுங்க. நான் உன் பொண்டாட்டி ஓட்டா மாமான்னு சொல்லிடுறேன். நான் வேணான்னு சொல்லுகிறேன், சென்ட் இது அது இருக்குதுன்றீங்க. வேணா நீங்க ஒத்துப்பீங்க எனக்கு தெரியும். கேட்டது உங்க மேல நம்பிக்கை இருக்கு எனக்கு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு வேணாம். இப்படியே கூட ஓரம் விட்டு நான் நந்து கூட போயிடுறேன். வண்டியை ஓரம் கட்டிடுங்க. வண்டி ஓட்டிட்டு வந்து நம்ம சம்பந்தம் பேசக்கூடாது. போறேண்ணா, இருண்ணா, நான் சொல்றேன் கேளுண்ணா. உங்களுக்கு இதுல இல்ல உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு நீங்க சிரிக்காதீங்க. நான் வந்து சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். 39 வயசு ஆகுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாமா தான் நீங்க விட்டுருவீங்களா? நீங்க அவர்கிட்ட சொல்லி நீங்க தான் புரிய வைக்கணும். இன்னொரு ஆம்பளை போய் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நான் இது விளையாட்டு விஷயம் கிடையாது, இது வாழ்க்கை பிரச்சனை. இது அதுதான் நானும் சொல்றேன், இது விளையாட்டு விஷயம் இல்ல. நல்லா வரல, வாழ்க்கை பிரச்சனை. இது நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி நினைச்சீங்களா? நீங்க அவனுக்கு வாழ்க்கை கொடுவானா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இல்லைன்னா மாமாவை நம்ம கல்யாணம் பண்ணி முடியாது இல்ல, ஏன்னா நானே பண்ணிப்பேன். அவன் நான் விட்டுறேன், நீனே இப்ப பண்ணிக்க வேண்டியதானே. இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கெல்லாம் ஆகல. இல்ல பண்ணிக்கீங்க நீங்க. அதுக்கெல்லாம் அது ஆம்பளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுண்ணா. அது வேற யாரும் பாருங்கண்ணா, என்னால முடியாதுண்ணா. ஒரு நைட்டு மட்டும் தானே இருக்கு சொல்றேன். இனி இப்ப நம்ம சாயந்தரம் போறோம், வீட்டுக்கு போறோம், தாலி கட்டுவாரு. சாயந்தரம் போறோமா? நான் இப்படியே இறங்கிடுவேன். நீங்க யார் வேணா பிடிச்சுக்கோ, எனக்கெல்லாம் வேணாம். நான் என்ன சொல்றேன், மணி என்ன ஆகுது இப்ப? ஆனா மணி 3:30 ஆகுது. 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். போனீங்கன்னா ஒரு தாலி கட்டுவாரு. நீங்க அப்படியே கொஞ்சம் ஷை டைப்பா உட்காருங்க. ஷை டைப்பா உட்காந்து உட்காரவங்க எல்லாம் அந்த மாதிரி உட்காருங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நான் காலையில நினைச்சுட்டு அதுக்காக நான் சொல்றேன், புரியுதுங்களா? ஒரு நைட்டு மட்டும் அவர் ரூம்ல நீங்க ஸ்டே பண்ணுங்க போதும். நாங்க காலையில எஞ்சி எங்க வேணா போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. எங்க அத்தை ஓடி போட்டேன் நான் சொல்ற போறேன், இறக்கி விட்டுருங்க. நான் ஒரு நைட் இருக்க முடியாது உன்னால. நான் ஏன் இருக்கணும்? யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிற மாதிரி ஸ்டே பண்ற மாதிரி நினைச்சீங்க நீங்க. இப்ப நீங்க ட்ரிப் எல்லாம் போனீங்கன்னா ஃப்ரெண்டுக்குள்ள தங்குவீங்கல்ல? அப்பெல்லாம் இருக்க முடியாதுண்ணா. நீங்க தங்குவீங்கல்ல, ஃப்ரெண்டு கூட போனா தங்குவீங்கல்ல? ஃப்ரெண்டும் கூட யாருன்னே தெரியாதவங்க தங்க முடியாதுண்ணா. நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம். எனக்கு உதவி நீங்க பண்றதுன்னு சொன்னீங்க ஆரம்பத்துல. உதவி வேற, இது வந்து கேவலமான விஷயம். நல்லா பண்ணல. இது உதவி தானே? இதுவும் உதவிதான். கார்டு வர தரங்கண்ணா, நான் திறக்கிறேன்னா. இது உதவி, இதுவும் உதவிதான். இது வேற யாரா ஆள பாருங்கண்ணா, வெறுப்பேத்தாதண்ணா. நிறைய பேரை பார்த்தேன், நான் கேட்டேன். 2 பேர் அடிச்சாங்க, 2 பேர் வந்து வரல. அச்சானுங்களா? இல்ல நீங்க புரியுதுல்ல? அப்போ புரியுதுண்ணா, நீங்க அது கரெக்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தவறாம பேசினுக்கிறேன். நீ என்னண்ணா கோவப்படுறீங்க? நான் பொறுமையான கோவப்பண்ண எனக்கு பண்ண தெரியாது, பட்டாரம் அடிக்க தெரியாது எனக்கு. நான் பொறுமையான பேசுறேன். அச்சிரியா பின்ன பாரு, உனக்கு மரியாதை பேசினுக்காது. பாருங்க, எப்படியா இருந்தாலும் எனக்கு எங்க வீட்டுக்கு நீங்க வாக்கப்பட்டு வர போறாள். நீங்க எனக்கு அத்தையா வர போறீங்க. நான் எப்படி உங்களை வந்து பேசுறதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல போறேன், நீங்க அத்தையா வரதுனால நான் எதுவும் பேசல. நான் இல்லன்னா நானும் அப்புறம் பேசுவேன், எனக்கும் பேச தெரியும். பேசு, என்ன பண்ணுவ? வேணாம். ஒரே குடும்பத்துல இருந்துட்டு நம்ம மூஞ்ச நாளை பின்ன பாக்கணும், நல்லா இருக்காது. ரொம்ப ஒரு நைட்டு மட்டும் எனக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க போதும். தாலி கூட நீங்க மறைச்சிங்க, சைட்ல வச்சீங்க. நல்லா முடியாது. கால டிக்கெட் தப்புதான், நான் இறங்கிக்கிறேன். நீ வந்தது நல்லது. காசு எனக்கு நான் தரணும் உனக்கு காசு. அவர் சொத்து இருக்குது, 3 சென்ட் இடம் இருக்குது, 2 அபார்ட்மெண்ட்ல வாடகை வருது. நீ வாங்கி நல்லா ராஜா மாதிரி இருக்கா. நான் ஜாலியா இருக்கேன். ஓவரா பேசினேன். நீ முதல்ல இறக்கி விடா, கார்டு வர தரணும் முதல்ல. சரி, இப்ப கல்யாணம் பண்றது வச்சுட்டா என்ன பண்ணுவேன்? அது உடச்சா மாத்தி பண்ணணும், அது பிரச்சனை கிடையாது. எனக்கு எங்க மாமா கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? கல்யாணம் பண்ண வருவேன், வர மாட்டேன். நின்ன ஆளை பாருங்க, வருங்கால அத்தானா நீ. எனக்கு வருங்கால அத்தானா. எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, உன்னை பார்த்தாலே அழுவு வருது எனக்கு. எங்க மாமா போய் அழுது எங்கன்னா போய் முட்டின்னு சாவு என்ன கேக்குற? 39 வருஷமா எங்க மாமா கல்யாணம் ஆகல, இன்னைக்கு வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கு. 39 வருஷமா கல்யாணம் அப்படியே விட்டுரு. எனக்கு 60 வருஷத்துக்கு கல்யாணம் கூட பண்ணிக்கோ, என்ன விட்டுரு, வேற வேணா போய் கேளு. சத்தமா பேசாத, அடிச்சிருவோம் நானு. சரியா? சத்தமா பேசுறேன், பொறுமையான பேசுறேன். தாவெல்லாம் பேசினுக்காங்க. எனக்கு அத்தை வர போறேன்னு உனக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். அந்த மரியாதை காப்பாத்திக்கணும். நீயும் பெரிய மனுஷன் சொல்லி நானும் மரியாதை கொடுத்து பேசினுக்கிறேன். நீ தாவெல்லாம் பண்ண எந்திரிச்சு எங்க வேணா ஓடிப்போ. நான் ஊருக்கு ஓடி போனா அதெல்லாம் நீ ஓடி போயிட்டா
முதல்ல நீ கார்டு வர தரேன்னு அதெல்லாம் நீ சொல்லாத. ஒரு நைட்டு மட்டும் வா. உனக்கு தேவை நான் காலைல என்ன தப்பு நான் காசை குத்துறேன் தேவையில்லாமலாம் பேசிருக்காத. உனக்கு வந்து மரியாதை. ஒரு நிமிஷம் இரு. உங்க தாய் மாமாக்கு இந்த மாதிரி பிரச்சனை விட்டு போயிடுவியா? என் தாய் மாமலாம் அப்பெல்லாம் இருக்க மாட்டான். இல்ல அப்படி இருக்க மாட்டான். இருந்தா நீ விட்டு போவியா? அப்பெல்லாம் இருக்க மாட்டான். அப்படி இருக்க மாட்டான். நீதான் ஒழுங்கா வச்சுக்கணும். அது வந்து ஹார்மோன் பிரச்சனை. அது நம்ம என்ன பண்ண முடியும்? அது நான் எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்? நீ எதுவும் பண்ணாத. நீ வா, அவர் பண்ணுவாரு. நீ வேணா நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ. நீ வாப்பா, அவர் எல்லாம் பாத்து நீ எதுவும் பண்ணாத. பண்ணி அமைதியா இருப்பா. நீ பாரு நீ ரூம்ல மட்டும் இருக்க முடியாது. புரியுதா உனக்கு? தேவையில்லாம நீ பேசினாத. உனக்கு மரியாதை. அத்தா ஒழுங்கா நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒழுங்கா வந்துரு. பாரு நீ ஓவரா பண்ணுகிற. சரி கல்யாணம் பண்ண மாட்டா? முடியாது. ஒரு நைட் ஸ்டே பண்ண மாட்டாது. சரி அதை விட சின்னதா கம்மியா ஒரு சின்ன ஹெல்ப் கேக்குறான். ஒரு முத்தம் மட்டும் வந்து கொடுத்துட்டு போயிட்டா அவருக்கு. அதுவே திருப்தியா இருக்கு. நீயே கொடு. இங்க பாரு, இங்க திறக்க முடியாது. அதை எதுக்கு பிடிச்சி இழுத்துட்டு நான் தரணா முதல்ல தேவலாம் பண்ணுக்காத. உனக்கு அவள் தான் உனக்கு மரியாதை. அச்சா சாவச்சிரும் உன்னை. தர ஒழுங்கா இத வெறுப்பேத்தின்னுறியா? தரணா ஒழுங்கா. இங்க பாரு அவன் கத்துறான். போறான் எப்படி கத்துறான்? நாத்த கத்துறாங்க. வெளில போய் சொல்லு. உன் மாமா அப்படி கொடிய பூச்சி நில்லு. நான் என்ன பண்ணிட்டேன் அதுக்கு? கொடிய பிடிச்சி நீங்க வா. தரையா முதல்ல நீ வந்து வாழ்க்கை கொடுன்னு சொல்றான். ஒண்ணு வாழ்க்கைலாம் கொடுக்க முடியாது. ஒரு முத்தமாவது கொடுத்துட்டு போ அவருக்கு. மயிரை கொடுப்பாங்க. முதல்ல தர வெறுப்பேத்தினுறியா? முத்தம் கொடுக்குற ஒரு அன்பை பரிமாற்றம் தானே அது. முத்தம் கொடுக்கறது அது அவ்வளவு அசிங்கமா உனக்கு? இத யார்கிட்ட வேணா போய் சொல்லி என்ன சொல்லாது. என்ன நல்லா வர முடியாது. உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல என்கிட்ட. இப்ப பண்ண முடியாதுன்ற. எதுக்கு பண்ண முடியாது? நான் உனக்கு காசு கூட குத்துறேன். எனக்கு எல்லாம் அந்த வாட்சை கட்டி கொடுத்துருப்போம். வாட்செல்லாம் கட்ட முடியாது. எது கட்ட முடியாது? கட்ட முடியாது. ஒண்ணு முத்தம் கொடுத்துருப்போம் இல்ல கல்யாணம் பண்ணு சொல்றேன். எதுவுமே பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ வந்த? நீ வண்டியில நான் காசை கொடுக்குறேன். இப்ப நீ இறங்கி விடுன்ட்ட. நீ வந்து முத்தம் கொடுத்து மட்டும் போதும். அதெல்லாம் முடியாது. ஓவரா பேசினுங்கிற. நானும் பெரிய மனுஷன். கைனிட்டு பேசாத. நான் பண்ணுவேன். நான் பண்ணுவேன். நாளை பின்ன மூஞ்ச முழிக்கணும்னு பாக்குறேன் நானு. பெரிய மனுஷன் நானும் பாத்துக்கிறேன். தாவெல்லாம் வார்த்தை விட்டுனுங்கிற. நீ யார்? நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கப்பா. வந்து இல்ல ஒரு முத்தமாச்சும் கொடுப்பா. சரி வீட்டுக்கு கீழே போய் நிப்பாட்டு. ஒரு பிளைன் கிசாச்சு கொடுத்துருக்கியா? அதெல்லாம் முடியாதுண்ணா. இவ்வளவு நல்லா இருக்கிற பாக்குறதுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறதுனா எங்க மாமா அழகா இருப்பாரு. நான் பாக்குறது வெள்ளையா இருப்பாரு என்ன மாதிரியா? அப்ப நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோ. நான் ஆம்பளை. நான் எப்படி பண்ணுவேன்? பைத்தியமா நீனு? அப்ப நான் மட்டும் என்ன பண்ணுவாங்க? ஐயோ நீ வேற வீட்டா போய் சொல்லிக்கோ. எல்லாம் சொல்லுங்க. நீ முதல்ல தரேன்ட்டேன். ஒரே ஒரு முத்தம் மட்டும் வந்து கொடுத்து. அதெல்லாம் தர முடியாது. இல்ல போன் பண்றேன். போன்ல பேசுறியா? தர முடியாது. பேச முடியாது. பேச முடியாது. ஐ லவ் யூ மாமா. பேச முடியாது. உனக்கு புரியுதா இல்லையாடா? உனக்கு புரியுதா இல்லையாடா? நீ என்ன சொல்ற? என்னால பேச முடியாது. உனக்கு புரியுது? 39 வயசு ஆகுது. 39 வயசாகி கல்யாணம் கல்யாணம் பண்ணாம தவிர்க்கிறாரு. அவர் வந்து உதவி பண்ணிட்டு அவர் பண்றத வந்து கேட்டு போவியா? அதை விட்டுட்டு வந்து நான் பண்ண முடியாது. நீ பண்ணி கார இல்ல வச்சிருவேன். நான் இதை உடச்சிட்டு போயிடுவேன். நீ என்ன சொல்றது? தர ஒழுங்கா வார்த்தை நம்ம சொல்லணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும். உதவி பண்றேன்னு நீ சொன்ன பாத்தியா? அதே மாதிரி வந்து பண்ணணும். இல்ல சொல்லக்கூடாது. தேவையில்லாம் பெருமைக்கு வந்து சொல்லக்கூடாது. அடுத்தவன்ட்ட நான் பண்ணுவேன் இப்ப சொல்லும் போது பண்ண மாட்டேன். ஹெல்ப்பா இருக்கணும். இது வேற கிட்ட போய் முத்த கூடு பிளேயிங் கிச கூடுன்னா நீ கொடுப்பியா? நான் ஆம்பளைன்னு சொல்றேன். மண்டல முத ஏத்திக்க. நான் ஆம்பளை. நான் பண்ண மாட்டேனா? அது நீ ஆம்பளை. அப்ப நான் யாரு? நீ ஆம்பளை தான் இல்லன்னு சொல்லப்பா. நீ மாறிக்காம்பா. அவருக்காக மாறிக்காம்பா. நாயா மாறணும். 2 ஊசி போற. நீ மாறி தாடி எல்லாம் கொட்டி போடும் உனக்கு. நீ வாப்பா என் கூட. நீ வேணா உன்னை மாத்திரம்பா. மாற முடியாது. நான் மாத்திரம்பா. உன்ன என்னால மாற முடியாது. வருங்கால அத்தை தானே. நீ யார் மூலம் சொல்லி மாற சொல்லின்றேன். வருங்கால அத்தை தானே எனக்கு. நீ நான் நினைச்சுக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணியா மருமகனுக்கு? வெறுப்பேத்தினுக்கிறான் நீ. காலைல என்ன என்ன தெரியுமா பிரச்சனை? நான் பிரச்சனை மீசா தாடி தான் பிரச்சனை. பிரச்சனை ஊசி போட்டா எல்லாமே கொட்டி போடும். நீ என் கூட வா. நான் மாத்திரம் டோட்டலா மாத்திரம். அவெல்லாம் பேசினுக்கிறேன். நீ உனக்கு சல்வார் பிடிக்குமா? தரையா முதல்ல இல்ல சின்னதா ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் வாங்கி தரேன் உனக்கு. பாரு உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். என்ன பூ வேணுமா? மரியாதை என்ன வேணும் சொல்லு. நீ முதல்ல டோரை தரேன்ட்டேன். நான் திறக்கிறேன்பா. நீ முதல்ல டோரை தர. நீ தாவலாம் பேசிக்கிறேன். திறக்கிறேன்பா. கையெடுப்பா முத. பல தரணாவல சொல்ற கேள். நான் ஒரு நிமிஷம். நீ மல நவுறா. நான் சொல்ற கேள். நான் ஒரு நிமிஷம். வெறுப்பேத்தி நீ நவுறா. நான் யூடியூப் பிராங்க். நான் இது என்னது பிராங்க்? முன்னாடி கேமரா கொஞ்சம். நானா வெறுப்பேத்தினுக்கிறேனா? வீட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல பிராங்க்னு சொல்லிட்டு இப்ப பண்ணா நானா பண்ண முடியும்? கோச்சிக்க தப்பா எடுத்துக்காதீங்க.
மாமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க வேறையாண்ணா? சும்மா சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா? சரிங்கண்ணா சரி. கோச்சி இல்லதான், வச்சுக்கலாம். டென்ஷன் ஆயிட்டீங்க ரொம்ப. பின்ன வரலனா பண்ண வேற ஒருத்தவங்க முத்த கொடுக்க சொல்றீங்க. சரி ரைட்டு, தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, சும்மா விளையாட்டு தான் பண்ணா. சரிங்களா சரிங்களா? கோச்சிக்கல இல்லண்ணா. தெளிவா கேக்குறேன், உங்க வீடு யூடியூப்ல போட்டுக்கலாமா? போட்டுக்கலாண்ணா, எதுவும் பிரச்சனை இல்ல. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க, சம்பந்தம் தானே. சரிண்ணா பரவாயில்ல. ரைட் ஓகே, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.